இந்த வீடியோவில் பேசிக்கான saree குச்சம் நாட்ஸ் எப்படி போட போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் இருக்கிற பிசர் கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா வர மாதிரி எல்லா நூலையும் நான் எடுத்துட்டேன். ஸோ எடுக்கும்போதே அது நல்லா வரும். உங்களுக்கு 1-2 சிக்கலில் வர மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் நீடில் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நூல் இன்னும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். நான் சென்டர்லேருந்தே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு சின்னதாக வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் நாட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நீடில். ஏன்னா நம்ம டைட்டாக பண்ணும்போது நம்ம விரல் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து நீடில் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல இருக்கிற எல்லோ, அது பக்கத்தில் இருக்க பர்பிள், இந்த வயலட் கலர்லேருந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இது வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல புக் வச்சிருக்கனால நல்லா டைட்டாக வருது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டான மெட்டீரியல் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக தான் நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா இதுக்கு நடுவில் நீடில் விடுறேன். ஸோ நமக்கு எந்த இடத்துல தையல் அந்த முடிச்சு வரணுமோ அது வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல லூஸாக வேணும் டைட்டாக வேணும் அப்படிங்கிறது இந்த நீடில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓகேவாக இருக்கும், துணி சுருக்கம் இல்லாமல். ஓகே, உங்களுக்கு இப்போ பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம வேறு கொஞ்சம் மாதிரி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம இதுலேயே நமக்கு சம்டைம்ஸ் இந்த நூல் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே அளவுக்கு சைஸ் வர மாதிரி இப்போ நான் இந்த அளவுக்கு விரல் அளவுக்கு ஒன்றையும் எடுக்கிறேன்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சுருட்டுறேன். சுருட்டிட்டு ஒரு நாட்டு கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணும்போது இதெல்லாம் வந்து இப்போ நல்ல ட்ரெண்டியான பிஸ்னஸ். உங்களுக்கு ஒவ்வொரு குஞ்சம் போடுறதுக்குமே 500, 1000 அந்த அளவுக்கு அந்த ஒர்க் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸாக நம்ம போடுறோம் அப்படின்னும் போது கட்டாயமாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய தேடி வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணாம், எனக்கு இதுலேயே டிசைன் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு கலர்ஸ் புதுசாக ஆட் பண்ணி கொடுங்க, யூனிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் வந்து நல்லா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிச்சு நீங்கள் நல்லாவே அதுக்கான இன்கம் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சம் போடுறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. ரொம்ப டிசைனாக யூனிக்காக நிறைய க்ரியேட்டிவாக நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அழகாக பண்ணலாம். ஸோ நீடில் உள்ளே விட்டுட்டு நமக்கு நூல் எங்கே முடிச்சு விழுகணுமோ அங்கே கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அதுக்கான இன்கம் கட்டாயமாக உங்கள் வீடு தேடி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தெரியாமல் நீடில் உள்ளே விட்டுட்டேன். இதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு இந்த குஞ்சத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிசைன் அதில் போடுறாங்க. யூனிக்காக, அதுவும் யூனிக்காக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இருக்கிற குஞ்சத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். சாதாரணமாக நாட் பண்ணிவிட்டு இந்த நீடில் உங்களுக்கு
சம்டைம்ஸ் நமக்கு டைட்டாக வேணும்னும் போது இந்த நீடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் லூஸாக தான் போடுறோம், ஏன்னா துணி சுருக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போ உங்களுக்கு இது ரொம்ப இருந்தாலும் நம்ம நீடில் வச்சு பண்ணுறது நல்லது. ஓகே, ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் குச்சத்தில் என்ன மாதிரி டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம், பீட்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்ப்போம்.